ஹலோ ஆல், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி நாலேஜ் பாயிண்ட். நம்ம பாலிட்டியோட சீரீஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். 8th ஸ்டாண்டர்டோடைய லாஸ்ட் 2 லெசன்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்றைக்கி 3rd லெசனான சமய சார்பின்மை பற்றி பார்க்கலாம். ஸோ சமய சார்பின்மை பற்றி நம்ம லாஸ்ட் 6th and 7th டாபிக்ஸ்லையுமே பார்த்துருப்போம். பட் இதில் அட்வான்ஸ்டான டாபிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். நம்ம எண்டில் சமய சார்பின்மை இல்லை பர்டிகுலர் டாபிக்ஸில் என்னென்ன ஸ்டாண்டர்ட்ஸ்லலாம் இந்த டாபிக் பற்றிய கண்டென்ட் இருக்குது அப்படின்றத ஃபைனலாக வீடியோ போடலாம். இப்போதைக்கு சமய சார்பின்மை பற்றிய அட்வான்ஸ்டு இந்த லெசனில் என்ன இருக்குது அப்படின்றத மட்டும் நம்ம பார்க்கலாம். சமய சார்பின்மை என்ன அப்படின்ற ஒரு பொருள் பார்க்க போகிறோம். இதோட இம்பார்ட்டன்ஸ் என்னென்ன இருக்குது, ஏன் சமய சார்பின்மை தேவைப்படுது அப்படின்ற இம்பார்ட்டன்ஸ் பார்க்க போகிறோம். அரசியலமைப்பில் என்ன மாதிரியான ரைட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க ரிலேட்டட் டு சமய சார்பின்மைக்கு. அப்புறம் சமய சார்பற்ற கல்வியோட இம்பார்ட்டன்ஸ் என்ன இருக்குது, எஜுகேஷன் தான் ரொம்ப முக்கியமான பார்ட்டாக இருக்குது. ஸோ அது ஏன், அண்ட் இது ரிலேட்டபிளாக என்னென்ன மாதிரியான அரசியலமைப்பு சட்ட பிரிவுகள் இருக்குது, இதெல்லாம் நம்ம இந்த லெசனில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு ஜவஹர்லால் நேரு சொன்ன ஒரு குவைட் கொட்டேஷன் மாதிரி, நிறைய நம்பிக்கை இருக்கிற மக்கள் எல்லாருமே சமமாக மதிக்கிற மாதிரி இடமா இருக்கிறது தான் நம்ம தேசிய கண்ணோட்டமாக இருக்குது. ஏன்னா நிறைய மக்கள் நிறைய நம்பிக்கைகள் இருக்குது, எல்லாரையும் சமமாக பார்க்குறோம் அப்படின்றது ஜவஹர்லால் நேரு சொல்லியிருக்காரு. அண்ட் இதோடைய மெயினுமே சமய சார்பின்மை தான். இப்போது இந்தியான்னு எடுத்துக்கும் போது இதில் நிறைய சமய மக்கள் இருக்காங்க இல்லையா. அதுதான் பல்வேறு நம்பிக்கை, ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு நம்பிக்கையை வச்சுருக்கோம். அவங்கவுங்களுக்குன்னு பிடிச்ச மாதிரியான ஃபார்மேட்ஸை, பிடிச்ச மாதிரியான கடவுளை, பிடிச்ச மாதிரியான நம்பிக்கைகளை தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். அப்படி இருந்தாலுமே எல்லாரும் சமமாக தான் நடத்துகிறோம் அப்படின்றது தான் ஜவஹர்லால் நேரு அதில் சொல்லியிருக்காரு. இந்தியா அப்படிங்கும்போது பல சமயம் இருக்குது, கலாச்சாரம் இருக்குது, பண்பாடு இருக்குது. இது எல்லாமே இந்தியாவில் இருந்தாலும் இந்த மாதிரியான நிறைய டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் சமயம், கலாச்சாரம், பண்பாடுன்றதை வச்சு இந்து, சமணம், புத்தம், சீக்கியம் இந்த மாதிரி ஒரு 4 பெரிய சமயங்கள் இந்தியாவில் நமக்கு உருவாகி இருந்திருக்குது. இந்த சமயங்களோட நம்பிக்கை ரொம்ப நாளாக வேறு வேறு சமயமாக இருந்தாலுமே மக்கள் ரொம்ப அமைதியாக தான் இந்தியாவில் வாழ்ந்துட்டுருக்காங்க. பல சமயம் இருந்தாலும் எல்லா சமயங்களுமே சகிச்சு கொள்றதுன்னா, இப்போ நம்ம ஃபாலோ பண்ணுறதே மற்றவங்களும் ஃபாலோ பண்ணணும்னு இல்லை, பட் அவங்க ஃபாலோ பண்ணுறதையும் நம்ம மதிக்கிறோம். அவங்களுக்குன்னு அவங்களுடைய நம்பிக்கைகள், பண்பாடுகள்லாம் இதுதான் அப்படின்றத நம்மளும் மதிச்சுக்கிறோம். நமக்கு பிடிச்ச நம்பிக்கைகளை நம்ம ஃபாலோ பண்ணிக்கிறோம். ஸோ அதுதான் சகிச்சு கொள்வது. இந்த சமய நம்பிக்கை எந்த சமயத்தை சேர்ந்தவங்க, சாராதவங்க எப்படி இருந்தாலுமே இந்தியாவிலன்னு வாழும்போது அவங்கவுங்களோட சமூகத்தை அவங்கவுங்க ஃபாலோ பண்ணிவிட்டு அமைதியாக வாழறதுக்கான சூழ்நிலை இந்தியாவில் இருக்குது. இதுதான் சமய சார்பு இல்லாமல் இருக்கிறது, அவங்கவுங்களுக்கும் பிடிச்ச நம்பிக்கையை ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்றது தான் சமய சார்பின்மை அப்படின்னு சொல்கிறதே. இதுக்காக ராஜாராம் மோகன் ராய், சையத் அகமது கான், ரவீந்திரநாத் தாகூர், மகாத்மா காந்தி, பிஆர் அம்பேத்கர் இவங்களெல்லாம் நிறையவே இந்த சமய சார்பின்மைக்காக அதிகமாகவே போராடியிருக்காங்க. இவங்களோட இம்பார்ட்டன்ஸ் சமய சார்பின்மை என்ற பிளாக்ல அதிகமாகவே இருந்திருக்குது. தனிநபராக இருந்து போராடினவங்க அப்படின்னு இவங்களை எல்லாருமே நம்ம சொல்கிறோம். அவங்க எல்லாமே பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க ஃபார் சமய சார்பின்மைக்காக, சமய பன்முகத்தன்மைக்காக. ஒரு சமூகம் இப்படி இருந்தால் தான் ஒரு மதிப்பு மிக்கதாக இருக்கும், சமய சார்பின்மை உடையதாக தான் இருக்கணும் அப்படின்றதுக்காக இவங்க எல்லாருமே போராடியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியுமால ஒரு ஃபேக்டர் கொடுத்துருக்காங்க. சமய சார்பின்மை அப்படின்ற வேர்ட் லத்தீன் மொழியில் இருக்கிற செகுலம் அப்படின்ற வேர்ட்லேருந்து தான் வந்திருக்கு. இதோட பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு காலம், ஒரு உள்ளுணர்வு அப்படின்னு சொல்கிறது. இதில் இங்கிலீஷ் பத்திரிகையோட எழுத்தாளராக இருந்த ஜார்ஜ் ஜேக்கப் அப்படின்றவர் தான் இந்த ஒரு சமயம் சார்பின்மை, அதாவது செகுலம் அப்படின்ற செகுலரிசம் அப்படின்ற ஒரு வேர்டை இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருப்பார். நம்ம இது லத்தீன்லேருந்து வந்தது, அதுபோல் டெமோக்ரஸின்றது கிரேக்கத்துலேருந்து வந்தது. அந்த மாதிரி ப்ரீவியஸில் பார்த்துருப்போம். சிவிஸ் அப்படின்றது எங்கேருந்து வந்தது. ஸோ இதெல்லாம் நம்ம ரிலேட் பண்ணி கொஞ்சம் படிச்சுக்கணும். அண்ட் சமய சார்பின்மைனா என்ன, அது எதை தான் நம்ம சமய சார்பின்மைன்னு சொல்கிறோம் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரியே நிறைய மதங்கள் இருக்காங்க, நிறைய இனம், நிறைய நம்பிக்கைகள் கொண்ட மக்கள் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஒரு சகிப்புத்தன்மையான அணுகுமுறை, இப்போது நீங்கள் ஃபாலோ பண்ணுற ஒரு நம்பிக்கையை இன்னொரு பர்சன் ஃபாலோ பண்ணாமல் கூட இருக்கலாம், இல்லை நம்ம சொல்கிற அந்த நம்பிக்கைகள் அவங்களுக்கு அது வேறு விதமாக கூட இருக்கலாம். அப்படி இருந்தபோதும் அதை நம்ம ஏற்றுக்கிறது, நடுநிலை அரசு அது போல் முக்கியமாக நடுநிலைத்தன்மை இருக்கணும். அதுதான் சமத்துவ கொள்கை. அரசு எந்த மதத்தையும் சார்ந்து இருக்காது,
த இ இது நம்ம ஆல்ரெடியுமே பார்த்துருப்போம். எந்த மதத்துக்குமே அரசு சார்ந்திருக்காது. அது வந்து ஒரு மதச்சார்பற்றது தான் நம்ம இந்தியா. அது வந்து சமய விவகாரங்கள்லையோ இல்ல அரசோட நடவடிக்கைகள்ல சமயமோ, ஒரு பர்ட்டிகுலர் சமயத்துல இருக்கவங்க தான் அரசு, அந்த சமயத்தோட நம்பிக்கைக்கு தான் எல்லாருமே ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு வந்து ஒரு கவர்மெண்ட் சொல்ல முடியாது. சுதந்திரமா அவங்கவங்களோட நம்பிக்கைய அவங்கவங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். மத்தவங்கள ஃபாலோ பண்ண சொல்லி ரெக்வெஸ்ட் பண்ணலாம். அவங்க நம்பிக்கைய சொல்லலாம். அல்லது நான் வந்தது பிறந்ததுலேருந்து வேற ஒரு நம்பிக்கையில இருந்திருக்கேன். திடீர்னு எனக்கு இன்னொரு சமயம் மேல எனக்கு பற்று அதிகமா இருக்கு. அப்ப நான் மாறுனேன் அப்படின்னா, நம்ம மாறிக்கவும் கூட முடியும். இதுதான் வந்து சமய சார்பின்மையா சொல்றாங்க. எனக்கு இதில நம்பிக்கையே இல்லாம கூட நான் இருக்கலாம். அதுவுமே நம்ம கேள்விப்பட்டிருப்போம். நாத்திகவாதிகள் அப்படின்னு சொல்லி. அதாவது கடவுள்னே இல்ல. நம்ம செய்ற செயல்கள் தான் முக்கியமே. கடவுள்னு ஒரு டேர்ம் இல்ல அப்படின்ற மாரியும் நம்பிக்கைகள் இருக்கு. அதுதான் நாத்திகம் அப்படின்னு சொல்றோம். சமய சார்பற்றனா எதையும் சார்ந்து இல்லாம இருக்கிறது. இதோடைய முக்கியமான நோக்கம் என்னவா இருக்கு அப்படின்னா, ஒரு சமயம் சேர்ந்தவங்க இன்னொரு சமய குழு மேல ஆதிக்கம் செலுத்தக்கூடாது. அதாவது இதுதான் நம்ம ஒரு நம்பிக்கை ஃபாலோ பண்றோம்னா, இன்னொருத்தவங்களுக்கும் அதுவே இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. அப்ப நம்ம நம்பிக்கைய இன்னொருத்தவங்க மேல போயிட்டு திணிக்கக்கூடாது. ஒரு சமயத்த சேர்ந்தவங்க, இன்னொரு சமயத்த சேர்ந்தவங்கள்ல இதுதான் உயர்ந்தது அப்படின்னு போயிட்டு திணிக்கக்கூடாது. 2வது, ஒரே சமயத்தை சேர்ந்த உறுப்பினர்கள், அதே சமயத்தை சேர்ந்த மற்ற உறுப்பினர்கள் மீது ஆதிக்கம் செலுத்தக்கூடாது. இப்போ நம்மளோட பேரண்ட்டோ, இல்ல நம்ம ரிலேட்டிவ்ஸோ ஒரு சமயத்த ஃபாலோ பண்ணிட்டு இருக்கலாம். நமக்கு அது பிடிக்காம கூட இருக்கலாம். ஆனா அவங்க நம்ம ஃபாலோ பண்றோம், அதனால நீ இத தான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லக்கூடாது. யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மாத்தி கூட ஃபாலோ பண்ணலாம். அண்ட் 3rd ஒன் ஃபைனலா ரொம்ப முக்கியம், கவர்மெண்ட் வந்து நீங்க இத தான் ஃபாலோ பண்ணணும், இந்த சமயத்த தான் ஃபாலோ பண்ணணும்னு எந்த ஒரு தனிநபரோட சுதந்திரத்திலுமே தலையிடக்கூடாது. ஸோ இந்த 3 விஷயங்களும். இந்த சமயம் அப்படின்றது நமக்கு பகைமையெல்லாம் குடுக்கல. நம்ம எல்லாருமே இந்தியர்கள். இந்தியான்றது நம்ம ஒரு வீடு மாரி தான் அப்படின்னு வந்து இக்பால் அப்படின்றவரு சொல்லியிருப்பாரு. சமய சார்பின்மை பத்தி. இந்தியா வந்து ஒரு வீடு. வீட்டுக்குள்ளார வேற வேற ஒப்பீனியன்ஸ் இருக்கும். ஆனா வந்து அவங்க வேற, நம்ம வேறன்னு ஆயிடுமா? இல்ல இல்லையா? வேற ஒருத்தவங்களோட ஒப்பீனியன்ஸ நம்ம கேட்டுப்போம் அப்படின்னு வந்து இக்பால் அப்படின்றவரு சொல்லியிருப்பாரு. அண்ட் அசோகர் வந்து அவருடைய அ அசோகர் காலத்துல ஒரு பாறை இருக்கும். அதுல வந்து அந்த அரசு எந்த ஒரு பிரிவினருக்கும் எதிரா, அதாவது ஒரு மதத்த சார்ந்து இன்னொருத்தவங்கள குற்றம் சாட்டாது அப்படின்னு 3rd செஞ்சுரி அப்பயே 3வது நூற்றாண்டு அப்பவே வந்து ஃபர்ஸ்ட்டு அறிவிச்ச அரசர் யாருன்னா அசோகர் தான். அத வந்து அவரோட ஒரு 12வது பாறையில குடுத்துருக்காங்க. சகிப்புத்தன்மை அவங்க சொல்றதெல்லாம் நம்ம கேட்டுக்கணும் அப்படின்றது மட்டும் இல்லாம, மரியாதையா நடத்தணும். இது வந்து ஒரு நல்ல டேர்ம். நம்ம சகிச்சுக்கிறோம் அப்படின்றது வேற. நம்ம மனசுல அது நம்ம ஃபாலோ பண்றது தான் கரெக்ட்டுன்ற மாரி கூட இருக்கலாம். பட் வந்து அத மதிக்கணும் அப்படின்ற மனநிலை இருக்கணும். நம்ம எப்படி ஒரு நம்பிக்கைய ஃபாலோ பண்றோமோ, அந்த மாரி அவங்கவங்களுக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கும். நம்ம அத நம்புறோமோ இல்லையோ, அவங்களோட நம்பிக்கைய நம்ம மதிக்கணும். ஸோ அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான சகிப்புத்தன்மைன்றத விட மதிப்பு குடுக்கணும் மத்தவங்களோட நம்பிக்கையும் அப்படின்றது ஒரு பெஸ்ட் வேர்டாவே பார்க்கலாம். அண்ட் இதுக்குன்னு சில கோட்பாடுகள நம்ம பார்க்கலாம். சமத்துவ கோட்பாடு அப்படின்றது அரசு வந்து எந்த ஒரு சமயத்துக்கும் சேர்ந்தது கிடையாது. அதுபோல இந்த சமயத்துக்கு தான் மேலான உரிமை அப்படின்னும் அரசு வந்து எந்த முன்னுரிமையும் குடுக்காது. நடுநிலை கோட்பாடு இந்த மாரி சமய சம்மந்தப்பட்ட விவகாரங்கள்ல கண்டிப்பா கவர்மெண்ட் வந்து நடுநிலையில தான் இருக்கணும். ஒரு சமயத்தவருக்கு இல்ல அரசோட சமயம்னு தனியா ஒண்ணு அப்படின்னு இருக்கக்கூடாது. ஸோ அதுதான் நடுநிலை கோட்பாடு அப்படின்னு சொல்றோம். நம்ம முன்னாடியே சொல்லுவோம், இந்தியா வந்து ஒரு சமய சார்பற்ற நாடு அப்படின்னு சொல்றது. சமய சார்பற்ற நாடுனா, இந்தியா கவர்மெண்ட்டுக்குன்னு ஒரு சமயம் கிடையாது. அதிகாரப்பூர்வமா இந்த சமயத்த நீங்க ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு எதையுமே சொல்லக்கூடாது. சமமா அவங்களோட விருப்பப்படி நடந்துக்கலாம் அப்படின்றது தான். எல்லாருக்குமே சமமான உரிமை இருக்கு. அவங்கவங்களோட சமய நம்பிக்கைய சுதந்திரமா ஃபாலோ பண்ணலாம், பின்பற்றலாம், அத வந்து பரப்ப செய்யலாம், எடுத்து சொல்லலாம். இந்த மாதிரியான விஷயங்கள் தான். அண்ட் கவர்மெண்ட் இதுல கண்டிப்பா நடுநிலையோட தான் இருக்கணும். இதுல எதுவுமே கவர்மெண்ட் பாகுபாடு காட்டக்கூடாது. ஒரு சமய சார்பற்ற நாட்டுல நம்ம வசிக்கிறோம் அப்படின்னா, அ தனிப்பட்ட முறையில எந்த ஒரு சலுகையுமே வந்து அங்க குடுக்கறது கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, ஒரு கவர்மெண்ட் ஜாப் போகணும் அப்படின்னா, கவர்மெண்ட் ஜாப்க்கு போறவங்க இந்த சமயத்துல இருந்தா தான் போடலாம். இல்ல இந்த சமயத்துல இருக்கவங்களுக்கு முன்னுரிமை அப்படிலாம் கிடையாது. அந்த ஜாபுக்குன்னு என்ன மாரியான ரெக்யர்மெண்ட்ஸ் இருக்கோ, அந்த ரெக்யர்மெண்ட்ஸ் வச்சு தான் ஃபாலோ பண்ணணுமே தவிர, அந்த சமயத்த காரணம் காட்டி
எந்த ஒரு அவங்களுக்கு பாகுபாடு வந்து காட்டக்கூடாது. சமய நம்பிக்கைகள் வச்சு பாகுபாடு காட்டுறது, இல்லை வாய்ப்புகளை மாற்றுறது, இது எதுவும் இருக்கக்கூடாது. அண்ட் கல்விக்கூடங்கள் இப்போ எஜுகேஷன் இன்ஸ்டிடியூட்லாம் பார்த்தோன்னா சமய போதனைகள் வந்து இருக்கக்கூடாது. இப்போ ஒரு சமயம் சார்ந்தவங்க அப்படியே சமய போதனைகள் இருந்தாலுமே அதில் வந்து மற்ற சமயம் இருக்கிறவங்கள வற்புறுத்தக்கூடாது. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நிறைய எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் ஒவ்வொரு சமயம் சார்ந்து தான் இருக்கும். அப்படி இருந்தாலுமே அதில் சமய போதனைகள் இருக்கக்கூடாது அப்படின்றது தான் விஷயம். இதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன? ஏன் சமய சார்பின்மை இருக்கணும்? அதுவும் முக்கியமாக இந்தியாவில் சமய சார்பமாக இருக்கும்போது என்ன மாதிரியான ஃபேக்டர்ஸ் அங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, எல்லா சமயமே இங்கே நம்ம ஒரு 4 பெரிய சமயங்கள் இருக்குன்னு சொன்னோம். பட் எந்த விதமான சமயமாக இருந்தாலுமே சமமாக நடத்தணும். அடிப்படையில் அதுதான் சமய சார்பின்மையோட கோட்பாடே. ஒரு சமய சார்பற்ற மக்களாட்சி நாடில் எல்லா சமயமுமே நம்ம வந்து சமமாக பார்க்கணும் அப்படின்றது தான். இதுக்கு இப்போ அரசியலமைப்புக்கு அப்புறம் நம்ம இதெல்லாம் சொல்கிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடியே முகலாய பேரரசர் காலத்திலே அக்பர் வந்து ஒரு 2 டேர்ம் சொல்லியிருப்பார். தீன் இலாஹி அப்படின்னும் சுல் இஹி ஹுல் அப்படின்னும் சொல்லியிருப்பார். எல்லா சமயத்தினரிடமே ஒரு அமைதி, நல்லிணக்கம் இதெல்லாம் வரணும். அப்போ வந்து சமய சகிப்புத்தன்மை இருக்கணும் அப்படின்னு வந்து அக்பர் நம்ம அரசியலமைப்பில் நம்ம இதெல்லாம் வேணும்னு கேட்குறதுக்கு முன்னாடியே அந்த அரசர் வந்து சொல்லியிருக்காங்க. நம்ம அரசியலமைப்பில் இந்த சமய சார்பின்மை எப்படி இருக்குது, எப்படி இது வந்துச்சு, சமய சார்பின்மை இந்தியாவுக்கு வேணும் அப்படின்றது எப்படி தெரிஞ்சுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு இந்தியா கண்ட்ரியில் பார்க்கும்போது எல்லா சமயத்தை சேர்ந்த மக்களுமே இருக்காங்க. ஒற்றுமையான ஒரு நாடாக தான் இருக்குது. இப்போ இதில் வந்து மக்களாட்சி வளர்ச்சி அடையணும் அப்படின்னா அடிப்படையாக இருக்க வேண்டிய ஒரு ஃபேக்டராக பார்க்கணும் அப்படின்னா சமய சார்பின்மை கண்டிப்பாக தேவைப்படுது. அதனால தான் 1950 நம்ம அரசியலமைப்பை எழுதும்போது அரசியலமைப்புக்குள்ளார இந்த சமய சார்பின்மைன்ற டேர்மை முக்கியமாக கொண்டுட்டு வராங்க. பட் ஆனாலும் அது வந்து நம்மளோட அரசியலமைப்பில் ஸ்டார்டிங்கில் குறிப்பிடப்படலை. சமய சார்பற்றதாக தான் நம்ம இருக்கோம். ஆனால் அரசியலமைப்பில் இருக்கான்னு கேட்டால் அது இல்லை. அதுக்கப்புறமா 1976 தான் 42வது சட்டத்திருத்தத்தின் மூலமாக சமய சார்பற்ற அப்படின்ற வேர்டை நம்ம வந்து சேர்க்குறோம். முகவுரையிலையும் சரி அரசியலமைப்புக்குள்ளாரையும். பட் நம்ம அதுக்கு முன்னாடியே சமய சார்பற்ற ஒரு நாடாக தான் இருந்திருக்கோம். ஆனால் அரசியலமைப்பில் நம்ம அதை சேர்க்காமல் இருந்திருக்கோம். அதனால இது 1976 சேர்த்துருக்கோம். அதுபடி தான் இந்தியா ஒரு இறையாண்மை வாய்ந்த சமதர்ம சமய சார்பற்ற மக்களாட்சி குடியரசு அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். இது வந்து நம்ம தேசிய ஒருமைப்பாட்டையும் ஒரு நம்மளோட தனி மனித மாண்பையும் வந்து நமக்கு சொல்லுது. தனி நாட்டிற்குன்னு தனி சமயம்னு ஒன்று இல்லை இந்தியாவில். அரசு வந்து எந்த சமயத்தையும் ஒரு ஏற்படுத்துறதுக்கோ இல்லை ஒரு குறிப்பிட்ட சமயத்துக்கு மட்டும் சிறப்பு ஆதரவு கொடுக்கறதுக்கோ இல்லை அரசியலமைப்பில் சமய சுதந்திரம் மட்டும் இல்லாமல் இந்தியாவில் இருக்கிற வெளிநாட்டவர்களுக்குமே கூட சில உரிமைகள், சுதந்திர உரிமைகள் வந்து கொடுத்துருக்கு. குடிமக்களுக்கு மட்டும் அவங்களோட சமயத்தை ஃபாலோ பண்ணுறதுக்கு உரிமை இல்லை. இப்போ வெளிநாட்டவர்கள் இந்தியாவுக்கு வராங்க அப்படின்னாலும் அவங்க நம்பிக்கைகளை ஃபாலோ பண்ணுறதுக்கு இந்தியாவில் வந்து ரைட்ஸ் கொடுத்துருக்கோம். இது 1954 பம்பாய் மாநிலம் ரத்திலால் பன்சல் வழக்கில் உச்சநீதிமன்றமே சுட்டி காட்டியிருக்கு. ஃபாரினர்ஸ் வந்தாலுமே அவங்களோட நம்பிக்கைகளை ஃபாலோ பண்ணுறதுக்கு இந்தியாவில் ரைட்ஸ் இருக்குது. இங்கே யாருமே சமயம்ன்ற டிஃப்ரென்ஷியேஷன் பாகுபாடு காட்டக்கூடாது அப்படின்றது கொடுத்துருக்கு. அண்ட் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இங்கே ஒரு பிக்சர் காட்டியிருக்காங்க பாருங்களேன். கஜுராஹோ அப்படின்றது 19ஆம் நூற்றாண்டை சேர்ந்த ஒரு இந்து கோவில். இந்து கோவிலெல்லாம் எப்படி இருக்கும்? சிகரம் இப்போ நம்ம கோவிலெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா கோபுரமாக தான் இருக்கும். பட் ஆனால் இந்த கோவிலில் பார்க்கும்போது எல்லாமே மிக்ஸ் ஆகி இருக்கும். சமணத்துக்கான அந்த கோபுரம் இல்லாமல் சமண விதானம் எப்படி இருக்கும்? புத்தன்னா ஸ்தூபி மாதிரி இருக்கும். முஸ்லீம்ஸோட இதெல்லாம் குவி மாடம் மாதிரி அந்த வளைஞ்ச மாதிரியான குவி மாடம் இருக்கும். இது எல்லாமே சேர்ந்த மாதிரி அந்த கோவில் இருக்கும். இப்போ இந்து கோவில்லாம் நம்ம கோபுரம் மட்டும்தான் பார்த்துருப்போம். பட் இந்த கோவில் எதை நமக்கு ரெஃப்ளெக்ட் பண்ணுதுன்னா அப்போ எல்லாருமே சமயம் பல்வேறுபட்ட சமயங்கள் இருந்தாலும் அது எல்லாமே சேர்ந்து ஒரு கோவிலில் கட்டியிருக்காங்கன்னா அப்போ சமய சார்பின்மை அப்போ நல்லாவே இருந்திருக்கு அப்படின்றத வெளிக்காட்டுற மாதிரியான ஒரு விஷயம்தான். அரசியலமைப்புன்னு தனி சிறப்பு கூறுகளாக என்னென்ன இருக்குது? சமயத்தால் எதுவுமே யாரையும் கட்டுப்படுத்தப்படாததாக இருக்குது. ஒரு சமயத்தை வச்சு அடையாளம் பண்ணி அதுக்குன்னு தனி சிறப்புகள் எதுவும் இல்லை. அப்படின்னாலே ஒவ்வொரு பர்சனுமே அவங்களோட விஷஸ்க்கு ஏற்ற மாதிரியான சமயத்தை தான் அவங்க ஃபாலோ பண்ணிக்கிறாங்க. அவங்க விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி தான். அண்ட் கவர்மெண்ட் எந்த ஒரு சமயத்துக்குமே முன்னுரிமையோ சலுகையோ கொடுக்கறது கிடையாது. சமய நம்பிக்கை காரணமாக அரசும் வந்து ஒரு பாகுபாடு காட்டுது. நீங்கள் இந்த சமயத்தை ஃபாலோ பண்ணலை அதனால் உங்களுக்கு இந்த சலுகை கிடையாது அப்படின்னு கவர்மெண்ட் எதுவுமே நம்மளை வந்து ஆப்போஸ் பண்ணுறது கிடையாது.
இந்த மாதிரி சமய சார்பின்மையோடு நம்ம இருக்கிறதுனால தான் இந்திய மக்களுக்குள்ள இடையே சகோதரத்துவம் இருக்குது. இப்போ வீட்டில் ஒரு வீடு இருக்குது, ஒரு பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் இருக்கும், 2 பேருக்கு இடையில வேறு கருத்து இருந்துச்சுன்னா கருத்து வேறுபாடு தான் இருக்குமே தவிர பிரியறது கிடையாது இல்லையா? அந்த மாதிரி ஒற்றுமை இருக்குது. அதனால் இந்தியா வந்து ஒரு சமய சார்பற்ற நாடாக இருக்குது. அண்ட் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதில் என்ன மாதிரியான சட்டப்பிரிவுகள்லாம் இருக்குது, ஆல்ரெடி பார்த்துருப்போம். 14th சட்டப்பிரிவு, சட்டத்தின் முன் அனைவரும் சமம். நீங்கள் யாராக இருந்தாலும் சட்டத்துக்கு முன்னாடின்னு வரும்போது சமம் தான். அதுபோல் 15 வந்து பாகுபடுத்துறது தடை. அது என்ன கேட்டகரி வச்சு, சமயம், இனம், சாதி, பாலினம், பிறப்பிடம், இது எதை வச்சுமே பாகுபாடு இருக்கக்கூடாது. 16 பொது வேலைவாய்ப்பில் எல்லாருக்கும் சமமான வாய்ப்பளிக்கிறது. அதுபோல் நம்ம 17 பார்த்துருப்போம், தீண்டாமை ஒழிக்கிறது. 18 வந்து பட்டங்கள், கல்வி சார்ந்த பட்டங்களை தவிர வேறு எதுவுமே ராஜானோ இந்த மாதிரியான பட்டங்கள் இருக்கக்கூடாதுன்னு பார்த்துருப்போம். இப்போது இதில் புதுசாக 25, எந்த ஒரு சமயத்தினையும் நான் ஃபாலோ பண்ணுவேன், அதை வந்து எல்லாருக்கும் பரப்பவும் செய்வேன் அப்படின்றது. 26 சமய சம்மந்தப்பட்ட விவகாரங்களில் இன்வால்வ் ஆகிறதுக்கான ஒரு சுதந்திரம், நான் எதை வேணாலும் ஃபாலோ பண்ணுவேன்ற சுதந்திரம். 27 வந்து அரசு வந்து எந்த ஒரு குடிமகனையும் நீங்கள் இந்த சமயத்தை தான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு வற்புறுத்தாது. 28 சமய போதனைகள், சமய வழிபாடு நிகழ்ச்சிகள்லாம் கலந்து கொள்ளாமல் கூட நான் இருக்கலாம், எனக்கு விருப்பம் இல்லைன்னா நான் கலந்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. 29 அரசு உதவி பெறுற நிறுவனங்கள்லாம் பாகுபாடு காட்டுறதுக்கு தடை. இது வந்து சட்டப்பிரிவுகள். அண்ட் இந்த சமய சார்பற்ற கல்வி ஏன் தேவை? சமய சார்புன்னா எல்லாரோட நம்பிக்கையும் நம்ம மதிக்கிறது அப்படின்னு பார்த்தோம். இந்த மாதிரியான ஒரு எஜுகேஷன் ஏன் தேவை அப்படின்னா, பொதுக்கல்வி இருந்தால் தான் இப்போ குழந்தைகளுக்கும் அவங்க எஜுகேஷன்லேருந்து தான் அவங்க ஒன்றா டெவலப் ஆக செய்கிறாங்க. ஸோ அப்போ அவங்களோட பண்பு சம்மந்தப்பட்டது, அவங்களோட நலன்கள் சம்மந்தப்பட்டது. தார்மீக நடத்தைன்னா அவங்க நல்ல விதமான பண்புகளை வளர்க்குறது, அறம் சம்மந்தப்பட்டது. ஸோ அதனால் அது எஜுகேஷன்லேயே கொடுத்தா தான் குழந்தைங்க வளரும்போது மேபி அவங்களோட ஃபேமிலியில் அவங்க ஒரு சமய நம்பிக்கையை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கலாம். இதை வந்து எஜுகேஷனில் கொடுக்கும்போது தான் அவங்களுக்கு தெரியும் டிஃப்ரெண்ட் இங்கே இருக்குது, எங்கே நம்ம அப்டேட் ஆகணும். சமய சார்பற்று தான் இருக்கும், இருந்தாலும் எந்தெந்த இடத்துலலாம் கொஞ்சம் சேஞ்சஸ் தேவை அப்படின்றது அந்த கல்வி மூலமாக தான் தெரிய வரும். முக்கியமான நோக்கமானு பார்க்கும்போது குறுகிய மனப்பான்மையை போக்குறது, அதுக்கான முக்கியமான ஆற்றல் வந்து அந்த எஜுகேஷனில் தான் இருக்குது. அண்ட் தார்மீக மனிதநேய பார்வையை உருவாக்குறது, தார்மீகனா நல்ல அறங்கள், நல்ல எண்ணங்களை உருவாக்குறதும் மனிதநேய பார்வை. மற்றவங்களுடைய சமயத்தெல்லாம் பார்க்கக்கூடாது, மனிதநேயம்ன்றது ஒரு ஹியூமனிட்டி, அதை வந்து நம்ம உருவாக்குறதுக்கு. அப்புறம் இளைஞர்களை வந்து ஒரு நல்ல குடிமக்களாக மாற்றுறதுக்கு சுதந்திரம், கூட்டுறவு வாழ்க்கை வந்து எவ்வளோ நமக்கு உதவி புரியுது அப்படின்றதெல்லாம் சொல்கிறது தான். வாழ்க்கை குறித்த பார்வையை கொடுக்குறதுக்கும், எப்படிலாம் வாழ்க்கை இருக்குது, எப்படி மற்றவங்களை நம்ம மதித்து நடந்துக்கும், இந்த மாதிரியான விஷயங்கள். அதுபோல் பிறரை பாராட்டுறது, மற்றவங்களோட நிலையிலிருந்து புரிஞ்சு கொள்வது, நம்மளோட மனப்பான்மையை மட்டும் வச்சுட்டு நம்ம பேசுகிறது மட்டும் சரின்னு நினைக்காம, நமக்கு ஆப்போசிட்டில் இருக்கவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்களோட மனநிலை எப்படி இருக்குது, அவங்க இடத்துல இருந்து நம்ம எப்படி யோசிக்கிறது. ஸோ இந்த விஷயங்கள்லாம் இந்த கல்வி மூலமாக தான் நமக்கு தெரிய வருது. அன்பு, சகிப்புத்தன்மை, ஒத்துழைப்பு, சமத்துவம், இரக்க உணர்வு, இதெல்லாமே அதில் வருது. அடுத்தது இந்தியா. இதுவரை நம்ம பார்த்தது தான் இந்த முடிவுரையில் இருக்குது, அதனால் ஒன்ஸ் நம்ம பார்த்துக்கலாம். இந்தியா வந்து ஒரு சமய சார்பற்ற நாடு, மதச்சார்பற்ற நாடு அப்படின்றது நமக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து ஒவ்வொருத்தவங்களும் சுதந்திரமாக வந்து ஃபாலோ பண்ண முடியுது அவங்களோட சமய நம்பிக்கையை. அப்படி சுதந்திரமாக ஃபாலோ பண்ணால் தான் அவங்க மகிழ்ச்சியாகவும் இருக்க முடியும். அப்புறம் சமய சார்பற்றோட கொள்கைகள் அடிப்படையாக என்ன இருக்குது, அடிப்படை உரிமைகளுக்கு உத்தரவாதம் இது அளிக்குதா, மக்களாட்சியோட முக்கியமான அடிப்படை கொள்கையாக சமய சார்பின்மை இருக்குது. மக்கள் வந்து பிற மதத்தையும் மதிக்கணும், அவங்க வந்து அதை சகிப்புத்தன்மையோடு இருக்கிறத தாண்டி மதிக்கணும் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு ஃபேக்டராகவே இருக்குது. சம உரிமை எல்லாருக்குமே இருக்கணும், இது வந்து இந்தியா போன்ற நாட்டிற்கு முக்கியமாக தேவையான ஒன்றா இருக்குது. இந்தியன் கண்ட்ரியில் பல சமய நம்பிக்கை கொண்ட மக்கள் இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த சம உரிமை அப்படின்றது இங்கே தேவையான ஒன்றா இருக்குது. நம்ம ஆல்ரெடி கஜுராஹோ அந்த கோவிலில் பார்த்த மாதிரி அக்பரோட கல்லறை ஆக்ராவில் இருக்கிறதுல கொடுத்துருக்காங்க. இது வந்து அக்பர் இஸ்லாம் மதத்தை சேர்ந்திருந்தாலும் இந்து சமயம் உள்ளிட்ட பல்வேறு சமயங்கள் சார்ந்த கூறுகள் எல்லாமே அவரோட கல்லறையில் இருக்கணும். ஒன்லி இஸ்லாமிய சம்மந்தப்பட்டது மட்டும் இல்லாமல் இந்து சம்மந்தப்பட்ட கூறுகளும் கல்லறையில் இருக்கணும் அப்படின்னு வந்து அக்பர் கேட்டிருக்காரு. இப்போ நம்ம முடிவுரையில் சொன்ன அதே விஷயங்கள் தான் நம்ம இதுவரை பார்த்தது. இந்த டாப்பிக்கை பொறுத்த மட்டும் ஒரே மாதிரியான விஷயங்கள் தான் இருக்கும். நம்ம எடுத்துக்க வேண்டிய கண்டென்ட்னு பார்த்தா
சில பாயிண்ட்ஸ் மட்டும்தான், ரொம்ப குறிப்பிட்ட அளவான பாயிண்ட்ஸ் மட்டும்தான் நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். ரொம்ப முக்கியமானு சொல்லும்போது சமய சார்பின்மைனா என்ன, அதோட நோக்கங்கள் என்ன இருக்குது, அரசியலமைப்போட பிரிவுகள் எப்படி இருக்குது, அடிப்படை உரிமைகளில் என்னென்ன விஷயங்களை நம்ம பார்த்தோம், இது மட்டும் நம்ம தெரிஞ்சிருந்தாலே போதுமானது தான். அண்ட் கலைச்சொற்கள் பார்த்துடலாம். பன்முகத்தன்மை அப்படின்னா டைவர்சிட்டி, பரவசைனா ப்ரொபகேட், சுதந்திரம்னா லிபர்ட்டி, சமத்துவம் ஈக்குவாலிட்டி, நடுநிலைமைனா நியூட்ராலிட்டி, சித்தாந்தம்னா ஐடியாலஜி. ஸோ இதெல்லாம் ஒன்ஸ் ரீட் பண்ணிக்கலாம். இதை படிக்கணும்னு இல்லை, பட் நிறைய நமக்கு தெரியும், சில விஷயங்கள் வந்து தெரியாமலும் இருக்கும். ஒன்ஸ் படிக்கும்போதே ரீட் பண்ணி வச்சிட்டோன்னா மேபி எக்ஸாமுக்கு அது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எஸ், நான் ஆல்ரெடியே நம்ம பார்த்தது ஒரே மாதிரியான ரிப்பீட்டட் பாயிண்ட்ஸ் தான் இதில் அதிகமாக பார்த்துருப்போம். இருந்தாலும் நமக்கு தேவையான பாயிண்ட்ஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா, சமய நம்பிக்கைனா என்ன அப்படின்றது, அப்புறம் இது எங்கேருந்து வந்துச்சு, லத்தீன் வேர்ட் அப்படி, அந்த செக்குலியம் அப்படின்னா என்ன, அதை யார் சொல்லியிருக்காங்க, அப்புறம் இந்தியாவில் சமய சார்பின்மை எப்படி இருக்குது, சமய சார்பின்மைனா எதை வந்து சமய சார்பின்மைன்னு சொல்கிறோம், சமய சார்பின்மைக்கான முக்கியமான நோக்கங்கள் என்னன்னு ஒரு 3 பார்த்தோம். அது அப்புறம் இக்பால் அப்படின்றவர் சமய சார்பின்மை பற்றி அழகாக ஒரு டேர்ம் சொல்லியிருப்பார். அப்படின்னா என்ன, அசோகருடைய அந்த 12வது பாறையில் இந்த சமய சார்பின்மையை பற்றி என்ன விஷயங்கள் சொல்லியிருக்காங்க அப்படின்றது. சமய சார்பின்மைக்கான பண்புகளாக ஒரு 3 பண்புகள் பார்த்தோம். சுதந்திர கோட்பாடு, சமத்துவ கோட்பாடு, நடுநிலை கோட்பாடு அப்படின்னு. அந்த 3 கோட்பாடுகள் என்ன, அண்ட் சமய சார்பற்ற நாடு அதே சேம், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அதில் ஒரே எல்லாரும் சகிப்புத்தன்மை இருக்கணும், பாகுபாடு இல்லாமல் இருக்கணும், சகோதரத்துவமாக இருக்கணும். இதே விஷயங்கள் தான் திரும்ப திரும்ப வேறு வேர்ட்ஸ் மூலமாக இருக்கும். ஸோ இது வந்து காமனாக நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரியான டேர்ம்ஸாக தான் இருக்கும். ஸோ சமய நம்பிக்கை, பாகுபாடு இல்லாமல் இருக்கிறது, இதெல்லாம் ஒன்ஸ் அதை ரீட் பண்ணிக்கிட்டால் மட்டும் நமக்கு போதும். அடுத்தது அரசியலமைப்பில் சமய சார்பின்மை எப்படி இருக்குது, சமய சார்பின்மை பற்றி 1950 இருந்துச்சு அரசியலமைப்பில். அதுக்கப்புறம் நம்ம எப்போ ஆட் பண்ணணும், 1976 42வது சட்ட திருத்தம் கொண்டுட்டு வந்து தான் அதை நம்ம ஆட் பண்ணணும். சமய சார்பின்மையோட முக்கியத்துவம் என்ன, இந்தியாவில் சமய சார்பின்மை ஏன் இருக்குது, அதோட இம்பார்ட்டன்ஸ் என்னவா இருக்குது அப்படின்றத பற்றி பார்த்தோம். அப்புறம் கஜுராஹோ கோவிலோடைய அமைப்பு எப்படி இருக்குது, அதில் என்னென்ன சமயங்களுடைய கட்டிடங்க அமைப்பு, அந்த சிற்பக்கலை வந்து அதில் இன்வால்வ் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தோம். அரசியலமைப்புக்குன்னு சிறப்பு கூறுகள், அரசியலமைப்பில் என்னென்னலாம் இந்த சமய சார்பின்மை சார்ந்த சிறப்பு கூறுகள் இருக்குது அப்படின்றத பார்த்துருந்தோம். அப்புறம் அக்பரோட கல்லறையில் என்ன மாதிரியான டீட்டெயில்ஸ் வந்து இன்வால்வ் ஆகிருக்கணும், அது வந்து சமய சார்பின்மை ரிலேட் பண்ணியிருக்கு அப்படின்றத நம்ம இந்த லெசனில் கம்ப்ளீட்டாக பார்த்துருக்கோம். கொஷின்ஸ் வந்து நமக்கு தெரியுதா அப்படின்றத பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு கொஷின், சமய சார்பின்மை அப்படின்றது அரசு எல்லா சமயங்களையும் எதுக்குமே ஆப்போசிஷனாலாம் இருக்காது, எல்லாமே ஓகேன்னு தான் சொல்லும். ஸோ எந்த சமயத்தை சார்ந்த குடிமகனும் சகிப்புத்தன்மையோட அமைதியாக இணக்கமாக வாழறது. 2வது, இந்தியா ஒரு சமய சார்பற்ற நாடு. இந்திய அரசியலமைப்போட முகவுரையில் திருத்தப்பட்ட ஆண்டு 1976. பின்வருவற்றில் எது இந்தியாவை சமய சார்பற்ற நாடாக விவரிக்குதுன்னா, அடிப்படை உரிமைகளில் தான் சமய சார்பற்ற பற்றிய டீட்டெயில்ஸை கொடுத்துருக்காங்க. அதனால் அடிப்படை உரிமை. சமய சுதந்திர உரிமை எதனுடன் தொடர்புடையது, அதுவும் அடிப்படை உரிமை தான். அரசியலமைப்பின் பிரிவு 28 எதை சொல்லுதுன்னா, சமய போதனங்களை கல்வி நிறுவனங்களை செய்கிறதுல தடை. நெக்ஸ்ட் 7th கொஷின், ஒரு நாடு சமய சார்பற்ற நாடாக எப்போது கருதப்படும் அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு முக்கியத்துவம் அளிக்காது, அரசு உதவி பெறும் கல்வி நிறுவனங்கள் சமய போதனைகளை தடை செய்யாது, குறிப்பிட்ட சமயத்துக்கு முக்கியத்துவம்லாம் அளிக்காது. ஸோ ஆப்ஷன் சி. ஸோ அந்த கொஷின்ஸ் பார்த்தாச்சு. கீழே இருக்க அந்த டேஷ் கொஷின்ஸும் ஒன்ஸ் நீங்கள் ரீட் பண்ணிக்கோங்க. நம்ம கொடுத்த பாயிண்ட் சேம் ரிப்பீட்டட் கொஷின்ஸ் தான் இதில் இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். Subscribe me for more TNPC related videos. Thank you.